ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் சந்திரனும் நந்தினியும் மாறுவேடத்தில் குருகுலத்துக்கு போனதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில் சந்திரன் எந்த நேரத்துலையும் ஆச்சாரியர் தண்டாயுதன் அப்படிங்கிறவரு வருவார். அவர் ஒன்னிட்ட கேள்வி கேட்பாரு. அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ ஜாக்கிரதையாக பதில் சொல்லணும், இது எல்லாமே ஆண் போல தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. நந்தினியும் சரின்னு தலையாட்டுறாங்க. எல்லாம் நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொன்னோடனே நந்தினியும் நிமிர்ந்து நிற்கிறாங்க. மேலே கொண்டு போனோடனே கையை கீழே இருக்கு அப்படிங்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு ஆச்சாரியார் தண்டாயுதன் அப்படிங்கிறவர் வராரு. சந்திரன் நந்தினியும் அவரை வணங்குறாங்க. ஆச்சாரியார் சந்திரனை ரொம்ப நேரம் பார்த்துட்டு, நீங்க 2 பேருமே இந்த பரீட்சையில கலந்துக்க போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, பல வருடத்துக்கு முன்னாடியே நான் இந்த பரீட்சையில தேர்ச்சி பெற்றுட்டேன். இப்ப என்னோட நண்பனான ஜெயின் சிங்கை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு சந்திரன். அந்த ஆச்சாரியார் நந்தினியை பார்த்துட்டு, இவரு இந்த பரீட்சையில கலந்துக்கணும்னா நான் கேட்கிற கேள்விக்கு இவர் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே சந்திரனும் சரிங்கிறாரு. நான் அதுக்கு தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆச்சாரியர் வாழ்வுக்கான மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. நந்தினியும் அதுக்கான மந்திரம் எல்லாமே சொல்றாங்க, அதாவது பதில சொல்றாங்க. நந்தினி அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே உன்னோட மந்திரத்துக்கான பொருள் என்ன அப்படிங்கிறாரு. அந்த மந்திரத்துக்கான பொருளும் சொன்னதுக்கப்புறம் கேட்ட அந்த ஆச்சாரியர் உத்தமம், இந்த மந்திரத்தையும் இந்த மந்திரத்துக்கான பொருளையும் நீ சரியா சொன்னதுனால நாளைக்கு நீ பரீட்சையில கலந்துக்கலாம். நீ எங்க தங்கணும் மற்ற எல்லா விஷயத்தையும் என்னோட சீடன் வந்து உங்களுக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறப்ப நந்தினியும் சந்திரனும் அவரை மறுபடியும் வணங்குறாங்க. அந்த ஆச்சாரியர் அங்கிருந்து போன உடனே நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்த சந்திரனும் உற்சாகப்பட வேண்டியது இல்ல, இருந்து பரீட்சை ஆரம்பிக்கும், அப்ப நீ எத்தனை புத்தகத்தை படிச்ச, எந்த மாதிரி கத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சந்திரன் சொன்ன உடனே நந்தினியும் கோபமா பாக்குறாங்க. அந்த காட்சியில பரீட்சைக்கு கலந்து போற மாணவர்கள் தங்கக்கூடிய இடத்தை காட்டுறாங்க. அங்க ஆச்சாரியர் சொன்ன சீடர் வந்து உங்க எல்லாத்துக்கும் 8 பேர் உள்ள குழுவா அமைச்சிருக்காரு. நீங்க எல்லாருமே இங்கே தங்கி படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பேரும் எங்க இருந்து வரோம் அப்படிங்கறதையும் அறிமுகப்படுத்திட்டு பரீட்சையில நம்ம தேர்றோமோ இல்லையோ புதிய நட்பை ஏற்படுத்துறதுக்காக நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிற கிரிகரன் மாணவர் ஒருத்தர் சொல்றாரு. இதை கேட்ட இன்னொரு மாணவர், நீ சொல்றது சரிதான், நானும் அது ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நண்பா அப்படின்னு நந்தினி மேல கையை போட்டோடனே நந்தினி பதட்டமாகறாங்க. நந்தினும் அதை பார்த்துட்டு கோவப்படுறாரு. மாணவர் நந்தினியை பார்த்து, நீயும் உன்னைய அறிமுகப்படுத்திக்கோ, எங்க இருந்து வர அப்படிங்கிறாரு. பேரு ஜெயின் சிங், நான் மகத நாட்டுல இருந்து வரேன் அப்படின்னு நீ சொன்ன உடனே என்னோட ஊர்ல இருந்தா அப்படின்னு இன்னொரு நண்பர் சொல்லி சந்தோஷப்படுறாரு. நந்தினியும் அந்த மாணவர்களும் செய்யறத பார்த்து சந்திரன் கோவப்படுறாரு. அதே நேரத்துல நந்தினியும் அந்த மாணவர் தோள் மேல கையை போட்டு தட்டி கொடுக்குறாங்க. நந்தினியும் அங்க வந்த மாணவர் மேல கையை போட்டுட்டு இருக்கிறத பார்த்த சந்திரன் கோவப்பட்டுட்டு, எனக்கு எதுக்கு ஆக கோவம் வருது, நான் தானே நந்தினிக்கு கத்து கொடுத்தேன் இந்த விஷயத்த, சக மாணவர்களா எல்லார்ட்டையும் பழகணும், ஒரு ஆண்மகனா பழகணும்னு, அப்புறம் எதுக்கு கோவம் வருது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள கேட்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்த இன்னொரு மாணவர், சரி நம்ம தூங்கலாம், நாளைக்கு பரீட்சை இருக்கேன்னு சொன்ன உடனே எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. சந்திரனும் நந்தினியும் ஒரு இடத்துல தூங்க போறாங்க. அந்த நேரத்துல அந்த மாணவர், என்னோட இடத்துல போய் தூங்குங்க, நாங்க 2 பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்டு சந்திரனும் அந்த இடத்த விட்டு போறாரு. இதை நந்தினி வேடிக்கை பார்த்துட்டு கவலையா சந்திரனை பாக்குறாங்க. இதை பார்த்த அந்த மாணவர், ஏதோ பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. பறக்கிறதுக்கு முன்னாடி நந்தினி சந்திரனை பாக்குறாங்க. சந்திரனும் பயப்படாம படு அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு மாணவர்களும் பார்த்து லல்லேருவன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. அதே நேரத்துல சந்திரனும் நந்தினியும் அங்க நடக்கிற ஒவ்வொரு செயலையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு படுக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.